வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நெல்லித்தோப்பு தொகுதியில் புனித வெண்ணீர் பண்ணை ஆலயத்தில் பங்கு தந்தை தேவசகாயம் தலைமையில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. இதில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ, நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ, பாகூர் தொகுதி வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் குடும்பத்துடன் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை பயணத்தில் பங்கு பெற்றார்கள். பங்கு தந்தை தேவசகாயம் சிலுவையை சுமந்து செல்ல உதவி பங்கு தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள் கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டு ஜெபமாலை செய்த வண்ணம் ஆலயத்திலிருந்து வடத்து வீதி, புவன்கரை வீதி மற்றும் செயின்ட் ஆண்டோனியர் வீதி ஆகிய வீதிகளின் வழியாக சிலுவை பாதை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனைகள் செய்தார்கள். சிலுவை பாதையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் நீர்மோர், தண்ணீர் பாட்டில், டீ போன்றவைகளை வழங்கி உபசரித்தார். JVRCC சார்பில் மாநில அளவில் கிரிக்கெட் போட்டி உப்பளம் துறைமுகம் விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு கிரிக்கெட் விளையாடி போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இப்போட்டியில் சுமார் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றது. இதில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 20,000 பரிசுத் தொகை மற்றும் சுழற்கோப்பை வழங்கப்படுகின்றது. இதேபோல் இரண்டாம் பரிசு பெறும் அணிக்கு 15,000 பரிசு தொகையும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மூன்றாம் பரிசு பெறும் அணிக்கு 10,000 பரிசு தொகையுடன் சுழற்கோப்பை வழங்கப்பட உள்ளது. இன்று துவங்கிய போட்டிகள் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறுகின்றது. பரிசளிப்பு விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம், அருள்மிகு ஸ்ரீ செடிநாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய 111ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் உபயத்தாரர்களால் அம்மன் வீதியுடன் நடைபெற்று முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கம்யூனிஸ்ட் கீதநாதன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி கமல ஜோதியன் என்ற அமுல், தேர் திருவிழா கமிட்டி உபயதாரர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் கிராமத்தில் உள்ள VIP கார்டனுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சடாநகர் பகுதியில் உள்ள ராம்ஜி நகருக்கு ரூபாய் 7 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூரணங்குப்பம் கிராமத்தில் உள்ள வடக்கு வீதிக்கு ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், பகலவன், கோபு, திருமால், சகாயம், அங்காளம்மன், கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி, மணி, செல்வி, முருகேசன், ராஜகுரு, வாழுமணி உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் சிவசக்தி நகர் பகுதியில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் சிவசக்தி நகருக்கு ரூபாய் 8.62 லட்சம் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் LN சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய ஆலயத்தில் புனித வெள்ளி சிலுவை பாதை சிறப்பு திருப்பலியில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் 1000 பேருக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் மதிய உணவு வழங்கினார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக கடைபிடித்து வருகின்றனர்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயர் ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்வு மற்றும் புனித வெள்ளி சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் மதிய உணவுகளை வழங்கினார். உடன் உழவர்கரை தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய ஆலயத்தில் புனித வெள்ளி சிலுவை பாதை சிறப்பு திருப்பலியில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் 2000 தர்பூசணி பழம் மற்றும் இலவச நீர் மோரினை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வழங்கினார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக கடைபிடித்து வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயர் ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்வு மற்றும் புனித வெள்ளி சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் 2000க்கும் மேற்பட்ட தர்பூசணி பழங்களை தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வழங்கினார். உடன் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் கடலூர் காவலர் நல சமூக கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், மாநகராட்சி ஆணையாளர் மரு அனு, மாவட்ட சமூக நல அலுவலர் சித்ரா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகள் மேம்பாட்டிற்காக அரசின் மூலம் செய்யப்பட்டு வரும் திட்டங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை, சமூக நலத்துறை, பள்ளி கல்வித்துறை என பல்வேறு துறைகளை சார்ந்த சமூக சேவகர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் 2 பெண் குழந்தைகள் உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தைக்கு தலா 25,000 வீதம் 5 லட்சம் மதிப்பீட்டில் வைப்பு தொகைக்கான ஆணையினை மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் வழங்கினார். காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை பேராலய கிறிஸ்தவர்கள் முக்கிய சாலையின் வழியாக திருச்சிலுவை தோளில் சுமந்தபடி புனித வெள்ளியை கொண்டாடினர். கிறிஸ்தவர்களின் தவக்காலமான ஈஸ்டர் விழாவை முன்னிட்டு இன்று காலை நேர் வீதியில் பெரிய சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளையும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த நாளை புனித வெள்ளி நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. மேலும் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழும் நாளை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. இந்நிலையில் காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை பேராலயத்தில் முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் துணை பங்கு தந்தை சாமிநாதன், செல்வம் ஆகியோர் சிறப்பு திருச்சிலுவை பாதை நிகழ்ச்சியை துவக்கி வைத்து இயேசு கிறிஸ்து அனுபவித்த திருச்சிலுவை சிறப்பு திருப்பலிகள், பாடுகள் குறித்து சிறப்பு மறையுரை ஆற்றினர். அதனைத் தொடர்ந்து 14 ஸ்தலங்களில் திருச்சிலுவை பாதை குறித்த தியானத்துடன் கூடிய ஜெப பாடல்களுடன் சிறப்பு புனித வெள்ளி பிரார்த்தனை நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் முழுவதும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு திருச்சிலுவையை பெண்கள் மற்றும் வயதான முதியவர்கள் தங்களுடைய தோளில் சுமந்தபடி ஊர்வலமாக முக்கிய வீதிகளின் இயேசு கிறிஸ்துவின் ஜெப பாடல்களை பாடிப்படி சென்றனர். இதனையடுத்து புனித தேற்றரவு அன்னை பேராலயத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களும் இப்புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை, திருச்சிலுவையை முத்தமிடும் நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனையடுத்து புனித தேற்றரவு அன்னை பேராலயத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களும் இப்புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை, திருச்சிலுவையை முத்தமிடும் நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் LSP சோழசிங்கராயர், ஜான் அரோலிஸ், அமலூர் சவாரி ராஜ், ஜார்ஜ் ஆன்மேரி, செய்தி தொடர்பாளர் அகஸ்டின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புனித வெள்ளியை ஒட்டி புதுச்சேரி ஜென்மராகனி மாதா ஆலயத்தில் பெரிய சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை புனித வெள்ளியாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். இந்த தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி, பாதம் கழுவும் நிகழ்ச்சி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. ஜென்மராகனி மாதா ஆலயத்தில் சிலுவை பாதை தியான ஊர்வலம் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் தலைமையில் நடைபெற்றது. ஜென்மராகனி அன்னை ஆலயத்திலிருந்து துவங்கிய சிலுவை பாதை பேரணியில் பங்கு தந்தைகள் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரான் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். அதேபோன்று தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம்,
வில்லியனூர் லூர்தன்னை ஆலயம் உள்ளிட்ட பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்ததாகவும் அந்த நாட்களை தான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடிக்கின்றார்கள். மேலும் இந்த தவக்காலம் சாம்பல் புதனன்று துவங்கியதை தொடர்ந்து இந்த நாட்களின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுகின்றனர். இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து தூய ஜென்மராகினி அன்னை ஆலயத்திலிருந்து துவங்கிய சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் இயேசு பிரான் புகழ் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் பண்டிகையாக கிறிஸ்தவர்கள் கொண்டாட உள்ளனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக காங்கிரஸ் கட்சியின் சோனியா, ராகுல் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் பதவி விலக கோரி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ராகுல், சோனியா புகைப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை முற்றுகையிட முயன்ற பாஜக இளைஞர் அணியினை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடலூரில் திருமாவளவன் டிராபிக் எஸ்ஐ தன்னார்வத்தோடு நிறைய சமூக சேவைகள் செய்து வருவதோடு நேற்றிரவு தனது சொந்த முயற்சியில் ரூபாய் 35,000 செலவில் கடலூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நிறுத்தப்படுவதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிறுத்துவதற்கு அளவு கோடுகளையும் 15 பேர் கொண்ட குழுவாக ஒன்றிணைந்து வெள்ளை கோடு அடிக்கப்பட்டது. இதில் திருமாவளவன் டிராபிக் எஸ்ஐ அளவு கோடுகளுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிக்க, திருமால்சாமி டிராபிக் ஏட்டு, பாலு கண்டக்டர், தன்னார்வலர், முகமது லயன்ஸ் கிளப் ஆகியோர் சமூக சேவையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பெரும் பங்காற்றினர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதியாண்டு மாணவிகள் இணைந்து காட்டேரிக்குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டனர். இப்பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராங் கெலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது. இதில் மாணவிகள் ஆர்த்தி, அபிநயா, சாருஸ்ரீ, தேவி வைஷ்ணவி, தாட்சாயணி, திவ்ய தர்ஷினி, சௌஜன்யா, காயத்ரி வே, காயத்ரி, கோபிகா, ஹரணிகுமாரி உள்ளிட்டோர் காட்டேரிக்குப்பத்தில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினார்கள். இதில் மாணவிகளுடன் ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளும் பங்கேற்றனர். இந்த பேரணியின் மூலம் மண்வளம் பாதுகாத்தல், மாசு கட்டுப்படுத்துதல், மரக்கன்றுகளை நடுதல், விவசாயத்தை மேம்படுத்துதல் என பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்றது. மோசடிகள், ஆன்லைன் செயலி மோசடிகள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் லதா. இவரது மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா என்ற திட்டம் தொடர்பான லிங்க் வந்துள்ளது. அந்த லிங்கை உண்மை என நம்பி லதா பதிவிறக்கம் செய்து பான் மற்றும் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன்பின் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து 1,00,000 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த சுனில் ஜாதவ் என்பவரிடமும் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா தொடர்பான போலி லிங்க் அனுப்பி 30,000 ரூபாயை மர்ம நபர் மோசடியாக எடுத்து ஏமாற்றியுள்ளனர். மேலும் கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த திருமலை செல்வன் 21,000, மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த பாலு மகாராஜன் 58,500 ரூபாய், வில்லியனூரை சேர்ந்த ராஜலட்சுமி 37,870 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 2,47,370 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளில் வாட்ஸ்அப் குழுக்களில் தற்போது பிரதான் மந்திரி கிஷன் நியூ யோஜனா போன்ற பெயர்களில் லோன் தருவதாக கூறி குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டுள்ளது. அது இணையவழி குற்றவாளிகள் உங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான ஆப் லிங்க் ஆகும். எனவே அதை யாரும் நம்ப வேண்டாம். மேலும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் இன்ஸ்டால் செய்தால் உங்களுடைய செல்போன் ஹேக் செய்யப்பட்டு உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடி விடுவார்கள். உங்களின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும்.
அதனால் சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனை, வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் 190413227614 அல்லது 9489205246 என்ற எண்கள் மூலம் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை உலக திரைப்படங்களில் சொல்லப்படாத கதைக்களத்தில் தமிழ்நாடு அரசு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இணைந்து உருவாக்கி இருக்கும் திரைப்படம் கீனோ. கந்தர்வா செல்லுலாய்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் சார்பில் கிருத்திகா காந்தி தயாரிக்க RK திவாகர் இயக்கத்தில் மகாதாரா பகவத் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க தமிழ்நாடு அரசு திரைப்படக் கல்லூரி மாணவர்களான மூவரும் இணைந்து உருவாக்கியிருக்கும் திரைப்படம் கீனோ. கீனோ திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தயாரிப்பாளர் முரளி ராமசுவாமி அவர்களும், இயக்குனர் இதயம் கதிர் அவர்களும், இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களும் வெளியிட்டார்கள். இத்திரைப்படம் விரைவில் வெள்ளித்திரையில் வரவிருக்கிறது. புனித வெள்ளி பெருவிழாவில் பக்தர்களுக்கு குளிர்ந்த நீர்மோர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தற்பொழுது நடைபெற்று வரும் வேளையில் கிறிஸ்தவர்களின் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வரும் புனித வெள்ளி தினத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் ரெட்டியார்பாளையம் புனித பெலவேந்திரர் தேவ ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட பேரன்பர்கள் அனைவருக்கும் குளிர்ந்த நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் டீ கடை சங்கர் தலைமையில் குளங்கள் காப்பம் குழு கார்த்திகேயன் மற்றும் நடமாடும் பஞ்சர் மஸ்தான், பான்லே பாலு, ஆட்டோ ரட்சகன், சமூக பற்றாளர் ஜெயமணி, மளிகை கடை ரமேஷ் மற்றும் செல்வம், அசோக் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஐஸ்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி முன்வைத்த கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுச்சேரி மாநில அரசும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கடந்த மார்ச் 19ஆம் தேதி நடந்த BACTA பொதுக்கூட்டத்தில் CAS ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பதிவாளர் நியமனம், முறைகேடு பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து BACTA பல்வேறு போராட்டங்களை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பணியின் பொழுது கருப்பு பட்டை அணிந்து வேலை செய்வது என அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணிபுரிந்துள்ளனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனர். கடலில் மீன் வளங்களை பாதுகாத்திடும் வகையில் ஆண்டுதோறும் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கடல் பகுதிகளான கனகசெட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையில் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை விசைப்படகில் மீன்பிடிப்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இயந்திரம் பொருந்திய பைபர் படகில் மீன்பிடிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு விதித்துள்ள தடையை மீனவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும், தடையை மீறி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு புதுச்சேரி அரசு மீன்வளத்துறையால் வழங்கப்படும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளத்துறை இயக்குனர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.